இந்து டெம்பிள் லேண்டு 9ஆம் தேதி ஆர்டர்ஸு, 10ஆம் தேதி விசிட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இது ஏதோ ஒரு அஜெண்டாவை பின்னோக்கி வச்சு தான் இது செயல்படுத்தப்பட்டதாக எல்லாருமே பார்க்குறாங்க. ரயத்துவாரி சட்டத்தின்படி 3 ஆக்டில் அவங்க பிரிப்பாங்க. செக்ஷன் 21 கீழே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை அவங்க விற்கணும்னு முற்படுறாங்கன்னா 21(3) will come into force. 21(3) என்ன சொல்லும்? நீ அந்த கோவில் பணிகளை 4வது தேதி வரை நீங்கள் செய்திருக்க வேண்டும். இப்ப போட்ட இந்த 3390 பேரும் ரயத்வாரி சட்டத்தின்படி அவங்களுக்கு நிலம் கொடுத்திருந்தா அவங்க how they are connected with the templeன்றத முதல்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இல்ல இது டெம்பிள் லேண்டே இல்லைன்னு சொன்னா கோர்ட்ல இவங்க சேலஞ்ச் பண்ணிருக்கணும். இது கோர்ட்டுக்கே போகாம HRNC லெவல்லே இன்டர்னலா இவங்களே பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணி இதை முடிச்சிட்டாங்க. பாஜக முன்னாடில இருந்தே அவர் ஜோசப் விஜய் தானே சொல்லிட்டு இருக்கு சார். பாஜக சொல்றது சார், இப்ப நான் என் பேரை நான் என்னோட 10 தடவை சொல்றது கரெக்டா இல்ல நீங்க சொல்றது கரெக்டா சார்? சார் நீங்க தான் டே டு டே பாக்குறீங்க. ஒரு அமைச்சர் நடான பிரசாத கவுண்டர்ல நிக்கிறாரு, ஒரு அமைச்சர் நடான நீ சாப்பிட்டு வந்துட்டன்றாரு, ஒரு அமைச்சர் நடான குப்பை தொட்டியை கொண்டு போய் குப்பையெல்லாம் கொண்டு போய் டைரக்டா பள்ளத்துல கொண்டு போய் கொட்டிடுங்க, இங்கேயே கொண்டு போய் ரீசைக்கிளிங் பண்ணிங்கன்றாரு. சார் பர்டிகுலரா ஒரு ஏரியால ஒரு 3000 பேர்ல பெனிஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த 3000 பீப்புளுடைய பேக்ரவுண்ட் என்ன? சிறப்பு பார்வை நிகழ்ச்சிக்கு CTV நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் ஹாட் டாபிக்காக பேசப்படுவது தமிழக முதல்வர் நேற்றைய தினம், அதாவது ஜூலை 10 கரூர் போயிட்டு வந்திருக்காரு. அதற்கு பின்புலத்தில் சில விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் முக்கியமாக கரூரை சுற்றியுள்ள கோவில் நிலங்கள் பலருக்கு பட்டாவாக வழங்கப்படுவதற்கு சட்டப்பூர்வமாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக அதிகாரப்பூர்வமான தகவல்லாம் வெளியில வந்திருக்கு. இது குறித்து உண்மை நிலவரம் என்ன, இதற்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத ஆதாரங்களோடு நம்மோடு பகிர்வதற்கு ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு பாஜகவின் மாநில செயலாளர், தொடர்ந்து ஹிந்து தர்மங்களுக்காக போராடக்கூடியவர், பழனி கோவிலில் நடைபெற்ற அந்த ஊழல்கள் 162 கோடி டெண்டர் விஷயம் ஆகட்டும், கடலூரில் இருக்கக்கூடிய தேவநாத பெருமாள் கோவில் நிலங்களை கிறிஸ்துவ மிஷனரிகளிடமிருந்து மீட்டவர், இப்படி பல்வேறு களப்பணிகளை ஹிந்து தர்மங்களுக்காக செய்து வருகிறார். அதற்கு மேல நான் அடைமொழியோடு அழைப்பது சித்தாந்தவாதி திரு வினோத் ராகவேந்திரன் அவர்களை CTV நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஒரு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 கோவில்கள், அதோட வேல்யூ சொல்றத பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25,000 கோடி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்றாங்க. நேயர்களின் புரிதலுக்காக அது 4 கோவில் பேரை நான் சொல்லிடுறேன். அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் புகழிமலைன்னு சொல்றாங்க ஊரு. அதுல கிராமங்கள் 3 கிராமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பரப்பளவு ஹெக்டேர்ல 214.29 ஏக்கர் நிலம். பட்டாதாரர்களின் எண்ணிக்கை 719. அடுத்த கோவில் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் கரூர். இதுல நிலங்கள் அமைந்துள்ள கிராமங்களின் எண்ணிக்கை 4ன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய பரப்பளவு ஹெக்டேர் நிலம் ஏக்கரில் 204.52. பட்டாதாரர்களின் எண்ணிக்கை 637. 3வது அருள்மிகு ரவீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் குப்பிச்சிப்பாளையம். அதுல கிராமங்கள் 1, பரப்பளவு ஹெக்டேர் ஏக்கர்ல 132.49, 334 பட்டாதாரர்களின் எண்ணிக்கை. இறுதியாக அருள்மிகு விக்ருதீஸ்வரர் திருக்கோவில் பெஞ்சமான் கூடலூர். அதுல கிராமங்களின் எண்ணிக்கை 7, ஏக்கரில் 2533 ஏக்கர், 1700 பட்டாதாரர்களின் எண்ணிக்கை. மொத்தமாக 3390 பட்டாதாரர்கள் எண்ணிக்கை. ஏக்கர் பார்க்கும்போது 3084.95. கிராமங்கள், இந்த கோவில்களுக்கு சொந்தமான இனாம் நிலம் 15 கிராமங்கள்ல இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை மொத்தமாக ரயத்வாரி சட்டம் 1963 அது ரத்து செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில இவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக அனுமதி வந்திருக்கு. இப்போ அதுக்கான ப்ராசஸ் அடுத்தடுத்து நடைபெற போகிறது. நேற்றைய தினம் தமிழக முதல்வர் கரூர் வந்திருக்காரு. அதுக்கு முன்தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இப்போ பொதுமக்களின் கேள்வியாக இருக்கிறத நான் கேட்டுறேன். இத்தனை வருஷம் பாத்தியதில் இருந்திருக்காங்க, உழைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த இனாம் நிலம் தான் இது, இதை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பொதுத்தளத்துல விவாதிக்கப்படுவதாக இருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க?
முதல்ல கரூர் அப்படிங்கிறதுனாலே இப்போ நடந்துட்டு இருக்கிற தமிழகத்தில் புதிதாக வந்துள்ள தாவேகா அரசுக்கும் கரூருக்கும் ஒரு பெரிய பாண்டிங் உண்டு. அது யாராலையுமே மறுக்க முடியாது. இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் ஒன்னொன்னையுமே நீங்க தனித்தனியா ஒரு பாயிண்ட்ல வச்சு பிளேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்க கார்லேட் பண்ணீங்கன்னா, அதே விஜய் படத்துல வர மாதிரி, ஒரு துப்பாக்கி படத்துல வர மாதிரி, ஒரு மேப்பிங் மாதிரி கரூர், அதுக்கப்புறம் இந்து டெம்பிள் லேண்டு, 9ஆம் தேதி ஆர்டர்ஸ், 10ஆம் தேதி விசிட், இது எல்லாத்தையுமே நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, இது ஏதோ ஒரு அஜெண்டாவை பின்னோக்கி வச்சுதான் இது செயல்படுத்தப்பட்டதா எல்லாருமே பாக்குறாங்க. இன்னொன்னு 3000 ஏக்கர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மால் லேண்ட். அதாவது ஒரு பிட் அண்ட் பீஸா எதையுமே மொத்தமே 4 கோவில். இந்த கோவில்கள்லாம் இன்னும் கேட்டா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கே தெரியாது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த கோவில்களுடைய இடம் எங்க இருக்கு, இந்த கோவில் எப்படிப்பட்ட கோவில், எவ்வளவு பெரிய கோவில். அப்போ ஒரு கமிஷனர் தன்னுடைய ஆர்டர்ல 4 கோயிலை மென்ஷன் பண்ணி யாருக்குமே தெரியாத ஒரு 4 கோயிலுக்கு இவ்வளவு லேண்ட் இருக்குன்னு சொன்னா, அப்ப அதன் பின்னாடி வேற ஏதோ ஒரு பூதம் பதுங்கி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அது முன்னாடி ஏதோ ஒரு பூதம் பதுங்கி இருக்குன்னு தானே அர்த்தம். 3000 ஏக்கர். இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ரயத்வாரி சட்டம் 1963 30/1963 அவருடைய இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அவர் காமிச்சிருப்பாரு, தமிழ்நாடு மைனர் இனாம் சட்டம் ஒழிப்பு மற்றும் ரயத்துவாரியாக மாற்றுதல். இது என்னன்னு கேட்டா, அப்போ அந்த வெள்ளக்காரங்க காலத்துல இருந்த நிலப்பிரபுக்கள் சட்டம், அந்த இடத்தை ஒழிச்சு ரயத்துவாரி உழுதவர்களுக்கே நிலங்களை கொடுப்பதுன்னு சொல்றது. ஆனால் இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய மாநகர பேரரசு இருக்கும்போது ஆலயங்களில் பணிபுரிபவர்கள் அவங்க பூசாரிகளாக இருக்கலாம், அர்ச்சகர்களாக இருக்கலாம், இசைக்கலைஞர்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த வகைப்பாடுல இருந்தாலும் கோவில்ல பணிபுரிபவர்களுக்காக மைனர் இனாம்னு சொல்லிட்டாங்கனாலே உங்களுடைய சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது the temple lands will belong to minor deityன்னு சொல்றாங்க. டெய்டின்றது தெய்வம். தெய்வத்தை மைனர்னு வச்சுதான் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அறங்காவலர் குழுவை போட்டுறாங்க. சோ இந்த 4 கோயில்களுக்கும் அறங்காவலர் குழு கிடையாது, இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறைன்றதே அந்த கோவில் லேண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஒரு சூப்பர்விஷன் பண்றதுக்குமான பாடி தானே ஒழிஞ்சு, இதை அலிமினேட் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமுமே கிடையாது. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், 1963 of 30/1963 கொடுக்குறாங்க இல்லையா, விஜய மாநகர பேரரசில் இருந்து இந்த கோவில் சார்ந்த பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் தான் இந்த மைனர் இனாம் நிலங்கள் அப்படிங்கிறது சொல்றது. இந்த ரயத்வாரி சட்டத்தின் மூலமா இங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப இருந்த முதலமைச்சர் திரு காமராஜ் ஐயா, அரவக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ திரு சதாசிவம் அவர்கள், காங்கேயம் தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு பழனிசாமி கவுண்டர் அவர்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த ரயத்வாரி சட்டத்தையே அமல்படுத்துறாங்க. சோ இந்த பாயிண்ட் கரூருக்கும் அரவக்குறிச்சிக்கும் உண்டான கனெக்ட் உங்களுக்கு தெரியுதா? சோ 1960-61 இதுக்கான ஒரு முன்னெடுப்பை திரு காமராஜ் ஐயா இருக்கும் போது அவங்க எடுத்தது ஒரு நல்ல எண்ணத்துல. ரயத்வாரி சட்டத்தின் படி 3 ஆக்ட்ல அவங்க பிரிப்பாங்க. செக்ஷன் 8 என்னன்னா, யாருக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற தகுதியை நிர்ணயம் பண்ணக்கூடியது செக்ஷன் 8. சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா செக்ஷன் 21 என்ன பண்றாங்கன்னா, 2 கேட்டகரியில கோயில் நிலங்களை பட்டா போட்டு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டா, கோவில் நிலங்கள் கோவில் பேர்ல தான் இருக்கும், 2 பேரை கொடுப்பாங்க. இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர்கள், ஊழியர்கள் அவங்களுக்காக கொடுக்கக்கூடியதுதான் இந்த 21. அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிஷனல் பட்டான்னு பேர். அது பேர் கண்டிஷனல் பட்டானா அவங்களும் இருப்பாங்க, கோவிலும் இருக்கும். விற்கவோ அல்லது வேறு யாருக்கும் அவங்களால என்ஜாய் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சரல் பர்பஸ் மட்டும் தான் பண்ணணும். தட் டூ. ஏன்னா அன்னைக்கு இருந்ததுக்காக வேண்டி ஒரு வேளாண் தொழில் புரிவதற்காக வேண்டி அந்த நிலங்கள் அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. சரிங்களா? சோ செக்ஷன் 21 கீழே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை அவங்க விற்கணும்னு முற்படுறாங்கன்னா 21(3) will come into force. 21(3) என்ன சொல்லும்? நீ அந்த கோவில் பணிகளை 4 தேதி வரை நீங்கள் செய்திருக்க வேண்டும். இப்ப போட்ட இந்த 3390 பேரும் ரயத்வாரி சட்டத்தின்படி அவங்களுக்கு நிலம் கொடுத்திருந்தா அவங்க how they are connected with டெம்பிள்ன்றத முதல்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இல்ல இது டெம்பிள் லேண்டே இல்லைன்னு சொன்னா கோர்ட்ல இவங்க சேலஞ்ச் பண்ணிருக்கணும். இது கோர்ட்டுக்கே போகாம ஹெச்ஆர்என்சி லெவல்லே இன்டர்னலா இவங்களே பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணி இதை முடிச்சிட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணி 3000 ஏக்கரை டிஸ்போஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய கிரெடிட் இந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்கு உண்டு.
அப்போ இந்த இந்த சம்பவம் வந்து கோர்ட்டுக்கே போகலங்கிறீங்க. இந்த இது அந்த கோர்ட்டுக்கே போகவே இல்லை. போகல. இது ஒரு போராட்டம் நடந்து அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்க போய் அவர்கள் ஏதோ சமாதானம் பேசி, இது எல்லாமே அதுதான் சொல்றேன், எல்லாமே சமாதானங்களும். திருச்சபையில நடக்கும் சமாதானம். இப்ப திருச்சபையினுடைய அரசாங்கம் வந்தோடனே அதை சமாதானப்படுத்திட்டாங்க. சொல்றேன் பாருங்க, அந்த காமராஜ் ஐயா, அரவக்குறிச்சி எம்எல்ஏ, காங்கேயம் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணி அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட்டுடைய கன்கரன்ஸை 29/1/1964 வாங்குறாங்க இந்த ஆக்டுக்காக. 5/2/1964 அன்னைக்கு இந்த ஆக்டுக்கான ஜிஓ வருது. அப்போ அன்டில் தென் அது கோவில் லேண்டு. கோவில் இப்ப இவங்களுடைய இந்த சர்க்குலர்ல பாருங்க, ஜாயின்ட் கமிஷனருடைய சர்க்குலர் உங்கள்கிட்ட இருக்கும், அதுல இருந்தா நீங்க அந்த லிஸ்ட் படிச்சீங்க. அதுல அவர் என்ன மென்ஷன் பண்றாரு பாருங்க, தமிழ்நாடு மைனர் இனாம் சட்டம் முன்பு திருக்கோயில் பெயரில் தாக்கலாகி பின்னர் ரயத்வாரி பட்டாக்கள் தனிநபர்கள் பெயரில் வழங்கப்பட்ட நிலங்கள். அப்ப திருக்கோவில் பெயர்ல இருந்தத தாக்கல் ஆனத நீங்க ரயத்வாரி பட்டாக்களாக தனிநபர்கள் பெயர்ல மாத்துறீங்க. அதுக்கு என்ன பேஸ்? அதை யார் இது வரைக்கும் எவிடென்சியலா ப்ரூவ் பண்ணா? இல்ல, 1963லயே தனிநபர் பேர்ல எல்லாம் கொடுத்துட்டாங்க. 1963 பேர்ல இவங்க தனிநபர் பேர்ல இவங்க கொடுத்திருக்கிறதே தப்பு. கொடுத்திருக்காங்க. அப்ப காமராஜர் காலத்துல இது நடந்திருக்கு. ஆமா, இத வந்து 1963ல தனிநபர்கள் பேர்ல இந்த பட்டாக்கள் மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்துதான் இப்ப லாஸ்ட் இருந்தபோது இதுக்கான ஒரு பிரிவென்டிவ் பெட்டிஷனை போட்டு, ஏன்னா நம்ம HRNC டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் டிபார்ட்மெண்ட். திடீர்னு தூங்கி எழுந்து இவங்களுடைய இடத்த தேடுவாங்க. வடிவேல் படத்துல வர மாதிரி கிணத்த காணுன்ற மாதிரி அவங்க கோயில காணும், அப்பதான் போய் அவங்க தேடவே செய்வாங்க. அப்போ ஒரு இடத்துலயும் ஒரு டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் போய் எங்க கோயில் லேண்ட் எங்க இருக்குன்ற ஐடென்டிஃபை பண்ண எடுக்கும் போதுதான் இவங்க போய் சர்வேவே பண்ண ஆரம்பிப்பாங்க. சர்வே பண்ணும்போதுதான் போன தடவை கவர்மெண்ட் வந்த உடனே என்ன சொன்னாங்க, HRNC டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே திராவிட மாடல் அரசு 47,000 ஏக்கர் கோயில் நிலத்தை காணும்னு சொன்னாங்க. அந்த 47,000 இந்த 3,000 உண்டா இல்லையா? இது இனாம்ல வருது. இந்த ஆல்ரெடி அவங்க குறிப்பிட்ட இனாம்னு வருதுன்னா இனாம் லேண்ட் பிலாங்ஸ் டு டெம்பிள் சார். That has been given by விஜய் மாநகர பேரரசு to the temple worshippers, pujaris, employees. இனாம் லேண்ட்னு சொன்னா இனாம் லேண்டை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இனாம் லேண்டை அவங்க கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கும் போது கூட ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் டெம்பிள் சர்வீஸுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டெம்பிள் சர்வீஸுக்கு வந்ததை இவங்க ரயத்வாரின்னு பண்ணி ரயத்வாரி மூலமா இவங்க நபர்கள் பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது கூட ரயத்வாரி சட்டம் கூட என்ன சொல்லுது, இப்ப நான் சொன்னதுதான் 8ல யாருக்கு அதுக்கு கிரெடிட் உண்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க. 21 படி கோவில் சர்வீஸுக்கானதும் கொடுப்பாங்க. மைனர் இனாம்னு சொல்லிட்டாலே தட் பிலாங்ஸ் டு டெம்பிள் ப்ராப்பர்ட்டிங்கிறத நீங்க எந்த ஒரு வெப்சைட்ல வேணாலும் போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட் வில் வெரி கிளாரிஃபை. அதாவது வந்து இதுவே உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிடும். இப்போ இந்த இவர் கொடுக்குறாரு, திருக்கோயில் பெயரில் தாக்கலாகி பின்னர் ரயத்வாரி பட்டாக்கள் தனிநபர்கள் பெயரில் வழங்கப்பட்ட நிலங்கள். அப்போ நீ ஒன் ஃபைன் மணி நீ கண்டுபிடிச்சிட்ட, இது கோவில் இடம். அப்போ நீயே போட்டு பிரிவென்டிவ் பெட்டிஷன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்ட, ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காத பாத்துக்கிற. ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காத பாத்துக்கிட்ட நீ இந்த ஆர்டர்ல பாருங்க சார், ரெஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஜாயின்ட் கமிஷனருடைய ஆர்டர். இது ஜாயின்ட் கமிஷனர் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர். அவருடைய டேட் பாத்தீங்கன்னா 9/7/2026. கீழே ரெஃபரன்ஸ். ஏன்னா அவருடைய யாராவது ஒரு டைரக்ஷன்ல தானே அவர் இந்த டெசிஷன் எடுக்க முடியும். ஜாயின்ட் கமிஷனர் வந்து சோமோட்டோ டெசிஷன் எடுக்க முடியாது. அவருக்கு பாண்டிங் 2 ஆபீசர் வேணும் லூப் எடுக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்றாரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருடைய ஆர்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கரூர் 9/7/2026. அடுத்து நம்பர் 2 இணை ஆணையர் திருப்பூர் 9/7/2006. அப்போ இவரே இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாரு. யார் இவருக்கு இவரே போட்டுப்பாரா? இங்க கரூர் திருப்பூர் பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா ஆணையரும் வந்துடுறாரு இதுல. சரிங்களா? இது ஆணையருடைய நோட்டீஸ். ஆணையர் நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஆணையருடைய சர்க்குலரும் 9/7, ஜாயின்ட் கமிஷனருடைய சர்க்குலரும் 9/7, மாவட்ட ஆட்சியருடைய சர்க்குலரும் 9/7. அப்போ ஒரே நாள்ல குறித்த தேதியில முகூர்த்தம் மாதிரி இவங்க பண்ணிருக்கிறாங்க. சென்னையில இருந்து ஒருத்தர் பண்றாரு, திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் பண்றாரு, கரூர்ல இருந்து ஒருத்தர் பண்றாரு. இதே மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் முடக்கப்பட்டு, கோவில் நிலங்கள் சுரண்டப்பட்டு, சிலைகள் காணாமல் போகப்பட்டு, மீட்டெடுத்த சிலைகள் வந்து மியூசியம்ல வைக்கப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இதே மாதிரி ஒரே நாள்ல அப்படியே ஃபாஸ்ட் ட்ராக்ல லைட்னிங் ஸ்பீட்ல இங்க பண்ண வேண்டியது தானே சார்? இப்பதானே சார் வந்திருக்காங்க, 2 மாசம் தானே ஆகுது, கொஞ்சம் டைம் கொடுங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து கவர்மெண்ட் தான் சார் இப்ப வந்திருக்காங்க. கலெக்டர் இப்பதான் வந்தாரா? கமிஷனர் இப்பதான் வந்தாரா? அந்த ஜாயின்ட் கமிஷனர் இப்பதான் வந்தாரா? அவங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாதா? டிவிகே கவர்மெண்ட் வரும்போதே இவங்க எல்லாம் கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்களா? இவங்கெல்லாம் சர்வீஸ்ல இருந்தவங்க சார். கலெக்டர்ன்றவர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 10-12 வருஷம் சிவில் சர்வீஸ்ல இருந்து வரா இருப்பார் சார். கமிஷனரா இருக்கக்கூடியவர் மோர் தேன் கலெக்டர் சார்.
அவர் வந்து ரெவன்யூ எல்லாம் பார்த்துட்டு தான் சார் இப்ப வந்து கமிஷனருக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, நல்லது பண்ணலாமே அவங்களும் ஒரு முயற்சியை முன்னெடுக்கலாம். நல்லது பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது சார். நீங்க 3000 ஏக்கரை எடுத்து புட்டு கொடுத்துட்டீங்க சார். 3000 பேருக்கு 3000 ஏக்கர், ஒரு ஆளுக்கு அப்ப 1 ஏக்கர். அதாவது நேத்தி வந்து மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், ஒரு சட்டம் படிச்சவர்னு சொல்றார், அவர் வந்து அறிக்கை கொடுக்கிறார். இதுல புரிதல் இல்லை யாருக்குமே. சரி, என்ன புரியணும்? இது வந்து ரயத்வாரி சட்டத்தின்படி ஏற்கனவே நடுவில் அப்ப பிரிவென்டிவ் பெட்டிஷன் போட்டது யாரு? இதுக்கு என்கொயரி பண்ணது யாரு? அந்த என்கொயரியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன? நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்களா என்கொயரியை கன்க்ளூட் பண்ணதுக்கான ஆர்டர்ஸ் எங்க? யார் என்கொயரி பண்ணீங்க? 3390 பேர் என்கொயரி பண்ணீங்களா? அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பூரா வேலிடேட் பண்ணீங்களா, வெரிஃபை பண்ணீங்களா? இந்த இஷ்யூவை ப்ரீவியஸ் கவர்மெண்ட் திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? திமுக வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இஷ்யூவை எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படியே கிடப்புல வச்சுட்டாங்க சார். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் சார். இது 9ஆம் தேதி இந்த ஆர்டர் வந்துருச்சு. 10ஆம் தேதி நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள், அவர் பாருங்க ரொம்ப கிளவர், அவருடைய எலெக்ஷன் அஜெண்டா, ஸ்ட்ராட்டஜி, கேம்பெயின் எங்கேயுமே தன்னை ஜோசப் விஜய்னே அவர் சொல்லிக்கல. பதவியேற்பு விழால இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜோசப் விஜய் மட்டும்தான் முழங்கிட்டு இருக்கிறார். தன்னை ஒரு பெருமை மிகு கிறிஸ்தவனாக அவர் பிரகடனப்படுத்துகிறார். பாஜக முன்னாடில இருந்தே அவர் ஜோசப் விஜய் தானே சொல்லிட்டு இருக்கு சார். பாஜக சொல்றது சார், இப்ப நான் என் பேரை நான் என்னோட 10 தடவை சொல்றது கரெக்டா இல்ல நீங்க சொல்றது கரெக்டா சார்? என்ன சொல்றாரு? தன்னந்தனியாளு உங்க விஜய் நான் வரேன், உங்க ஜோசப் விஜய் நான் வரேன்னு அவர் சொன்னாரு, சொல்லல. உங்க விஜய் நான் வரேன். ஏன்னா மக்களுக்கு பார்வையில அவர் விஜயா தான் பார்த்தாங்க. அவர் என்னைக்கு பதவி ஏத்தாரோ அன்னைக்கு தான் அடாடா இவர் ஜோசப் விஜய் போல இருக்குன்னு எத்தனை பாமர மக்கள் இருக்காங்க சார். சோ 3390 ஏக்கரும் அவர் வந்து கொஞ்ச நாளா வரக்கூடிய பேச்சு, எம்எல்ஏக்களை வேட்டையாடிட்டு இருக்கிறாரு. அவரு நேத்தி கூட பாடினார், அவர் ஓடு 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 வர்றான் பாரு வேட்டைக்காரன். எம்எல்ஏக்களை வேட்டையாடினாரு. ஓடி எல்லா எம்எல்ஏவும் காசு கொடுத்து வேட்டை ஓட்டினாரு. நிறைய வருது தகவல், அதை வேலிடேட் பண்ணுவாங்க. அந்த வேட்டையோட, அரசியல் வேட்டையோட நிறுத்திக்கணும். கோவில் நிலங்களை வேட்டையாட முற்பட்டால் அவர் வந்து இறை நம்பிக்கை உள்ளவர்னு சொல்லிக்கிறாரு. எந்த இறை நம்பிக்கை உள்ளன்னு நமக்கு தெரியாது. இந்து மதத்தினுடைய இறை நம்பிக்கை உண்டா என்ன? திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட சாமி கும்பிட போனாரு. ஆனா இதே தாவேக அரசு தானே கோவில் சொத்துக்கள் கோவிலுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படும்னு பல்வேறு விஷயங்களுக்கு அரசாணையுமே போட்டிருக்காங்க. அப்படியே இதை போட்டாங்க. அப்புறம் சார் இதை போட்டாங்க சார்? ஒரு இடத்தில் ஆக்கிரமிப்பாளர்னு ஒரு டிபார்ட்மெண்டால ஒரு பப்ளிசைஸ் பண்ண பிற்பாடு அதே டிபார்ட்மெண்ட் அதை நாங்க விட்ரா பண்ணிக்கிறோம், என்ஓசி கொடுக்குறோம்னு சொன்னால் அது பயாஸ்டா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் ரைட் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. சரி, அதுல வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, அதை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. கடந்த திமுக ஆட்சியில் இந்த பட்டா பெற்ற இனாம் நிலங்களும் கோயில் நிலங்களுடன் சேர்த்து 0 மதிப்பில் வகைப்படுத்தப்பட்டதால் அவற்றை பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் விவசாயிகள் கடன் பெறுதல், சொத்து பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர். தற்போதைய தாவேக அரசின் நடவடிக்கை சட்டப்படி ஏற்கனவே ரயத்வாரி பட்டா பெற்ற இனாம் நிலங்களின் மீதான பதிவு தடையை நீக்கி அந்த விவசாயிகளின் சட்டப்பூர்வ உரிமையை மீட்டெடுப்பதற்கானதாக இருந்தால் அதனை வரவேற்க வேண்டியதே தவிர அதை கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையாக சித்தரிப்பது தவறான புரிதலை உண்டாக்கும்னு சொல்றாரு. சரி, ரைட். இப்போ நான் என்ன கேட்பேன்னா, கடந்த திமுக ஆட்சியில வந்து இதை 0 வேல்யூல சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி இவருக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா அந்த இன்புட்? திமுக கவர்மெண்ட் இதை 0 வேல்யூ பத்திரப்பதிவு பண்ண முடியல. சார், பத்திரப்பதிவு பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார். பிரிவென்டிவ் பெட்டிஷன் போடுறாங்கன்னு சொன்னா கோயில் ப்ராப்பர்ட்டிங்கிறத சார் ஹெச்ஆர்என்சி மியர்லி அவன் ஒர்க்கை செய்யறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல வர்றான். அந்த இடத்துலயும் அவனை பயஸ் பண்ணி நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, நீங்க சொல்றீங்களா இப்பதானே சார் நாங்க வந்திருக்கிறோம்னு, இப்பதான் வேலையே பார்க்க வந்திருக்கிறான். இத்தனை வருஷமா இருக்கிறாங்க, இப்பதான் வேலை பார்க்க வந்தவங்கள, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்பதான் வந்திருக்கிறாங்கன்றது வேற, இப்பதான் வேலை பார்க்க வந்திருக்கிறாங்கன்றது. வேலை பார்க்க வந்தவங்கள நீங்க, நான் என்ன சொல்றேன், இது நீ கரெக்டான முறையில இதை நீ டிஸ்போஸ் பண்ணன்றதுக்கான எவிடென்ஷியலா எதுவுமே இல்லையே சார். சார், இதே ஒரு விஷயம், இதே இனாம் லேண்டு, ரயத்வாரி லேண்டு ஆஸ் பர் 21 ஆக்டின் படி கொடுத்த லேண்டு, ஒன் பெட்டிஷனர் கால்டு சரோஜினி வெர்சஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு WP ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. WP of 14536 of 2017 இந்த ஹை கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுல வந்து கோரம் வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் தண்டபாணி சார் வந்து இந்த கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் லைன் மட்டும் நான் படிச்சிடுறேன். இதனுடைய பெட்டிஷன் அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய பிரேயர் என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் சிஎல்ஏ இருக்கால, கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கோயில் வந்து அருள்மிகு விருந்தீஸ்வரர் சுவாமி டெம்பிள், குருடம்பாளையம் வில்லேஜ், கோயம்புத்தூர். லேண்ட் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 8.5 ஏக்கர். அந்த 8.5 ஏக்கருமே வந்து இதுல இருவாரம் தேவதாயம் இனாம் சட்டம்னு இருக்கு. இருவாரம் தேவதாயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மேல்வாரம் குடிவாரம்னு சொல்லுவாங்க. மேல்வாரம் வந்து அந்த கோயில் அந்த அந்த லேண்ட்ல வரக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கான ரெவென்யூ ஷேரு, குடிவாரம்னு சொல்றது வந்து அதனுடைய லேண்ட் ரைட். சரிங்களா? இந்த அடிப்படையில் கொடுத்தது. தேவதாயம்ன்றது கோயில் சார்ந்தது. ஸோ இருவாரம் தேவதாயம் அடிப்படையில் இவங்களுக்கு கொடுத்த லேண்டை இவங்க பேர்ல இவங்க பட்டா கேட்கறாங்க. இவங்க பேர்ல பட்டா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கோயில் பேர்ல தான் பட்டா இருக்கணும், இவங்க வந்து ஆஸ் பர் ஆக்ட் தே கேன் ஒன்லி என்ஜாய் த லேண்ட்னு சொல்லி அவரு சிஎல்ஏ ஆர்டர் போடுறாரு. அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி குவாஷ் பண்ண சொல்லி இவங்க போடுறாங்க. அதுக்கு ஜட்ஜினுடைய ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஃபர்தர் தி ஆர்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட், யாரு? சிஎல்ஏ, கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், directing to carry out a detailed inquiry with regard to the Rayatwari Patta also does not arise in view of discussion aforesaid, as the Rayatwari Patta has all along stood in the name of temple represented by the service holders. எப்படி? stood in the name of temple represented by the service holder, and therefore the service holders can only enjoy the land till such time they discharge service to the temple. சரிங்களா? and the said land would not be available to the service holder for being alienated. Right? அடுத்தது, such being the case, there was no necessity for the direction by the first respondent to conduct fresh inquiry relating to grant of patta, as the matter of grant of patta stood settled already. So அவரே ஏற்கனவே போட்டு இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டார். கோயில் பேர்ல தான் பட்டா இருக்கணும் சார். அதே மாதிரி ஒரு 8.5 ஏக்கர் இஷ்யூ சார். இது 8.5 ஏக்கர் இஷ்யூவை ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிள் பெட்டிஷனர் வந்து கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணி ஹெச்ஆர்என்சி இந்த லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனர் பண்ணது சரின்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க சார். அவங்க கோர்ட் வரையும் போய் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கோவிலுக்கு தான் இந்த லேண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த 3000 ஏக்கர் விஷயம் வந்து இது வரைக்கும் வெளியிலேயே வரல? ஏன் நீதிமன்றங்களின் வாயிலில் இந்த வந்து கேஸ் வந்து போகவே இல்லை? அதுக்கான காரணம் என்ன? 9ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆர்டர் எல்லாம் வருது. 10ஆம் தேதி அன்னைக்கு அப்பத்திய எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் கேட்கறாங்க, கரூர் பகுதியை சேர்ந்தவர். அவர் போய் கேட்கிறாரு, எங்களுடைய கோயில் லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரயத்வாரி இனாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் கொடுங்க. அவர் தெரிஞ்சு கேட்டாரா, தெரியாத கேட்டாரா, நடந்து கேட்டாரா? இல்ல அது ஒருவேளை இடைத்தேர்தலை மனதில் வச்சு கேட்டாரா? 3000 சொச்சம் பட்டாங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 மூட்டாவது அதுல வந்துடும், அந்த கணக்கு எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அது இருக்குமா இருக்காதான்றது அவங்களுக்கு தான் சார் தெரியும். அதான் சொல்லணே, இவங்க வேட்டையாடுறாங்களே வேட்டைக்காரர்கள். இந்த வேட்டைக்காரர் வேட்டையில இந்த கோவில் லேண்ட்ல வந்து 10,000 பேரை வேட்டையாட போறாங்களா என்ன? இது வந்து ஒரு நம்மளுடைய மெயின் கன்சர்ன் என்னன்னு கேட்டுங்க சார். இதுல டீடைல்டு என்கொயரி பண்ணாத இதை டிஸ்போஸ் பண்ணது முதல் தப்பு. ஒரே நாள்லயே ஒரு வார் ஃபுட்டிங்ல ஒரு லைட்னிங் ஸ்பீட்ல இதை டிஸ்போஸ் பண்ணது 2வது தவறு. 10ஆம் தேதி சிஎம் வராருன்னா 9ஆம் தேதி வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டா வந்து ஒன்று பண்ணது மிகப்பெரிய தவறு. எல்லாத்தையும் விட இது ஒரு பெரிய சைட்டேஷன் ஆயிடும் சார் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல இதே மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கான இது ஒரு வழிவாய்ப்பை இது உண்டாக்கி கொடுத்துரும். கோவில்களை பொறுத்தவரைக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்கு, அப்புறம் அங்க ஆக்கிரமிப்பாளர்களும் இருக்காங்க. ஆமா, இப்ப எல்லாரும் இதை வந்து சைட் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இது நாளைக்கு இது எந்த டைரக்ஷன்ல போகும்? இதை ஹெச்ஆர்என்சி எப்படி ஹேண்டில் பண்ணும்? தாவேகா அரசு எப்படி ஹேண்டில் பண்ணும்? அரசு அதிகாரிகள் இதை வந்து எப்படி கையாள அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தான் காமிச்சிட்டாங்களே. ஹெச்ஆர்என்சி எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை காமிச்சிட்டாங்க, தாவேகா அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணுன்றது தான் நம்ம யோசிக்கணும். இது சம்பந்தமான கோர்ட்ல டெஃபினட்டா இது சம்பந்தமான வழக்குகள் பதியப்படும். நம்மளும் இதுக்கான வழக்குகளை முன்னெடுப்போம். ஏன்னா சார் இது வந்து ஒரு 3000 பேருக்கு 3000 ஏக்கர் இதனுடைய லேண்ட் வேல்யூ நீங்க கைட்லைன் வேல்யூ எடுத்து ஆன்லைன்ல பாத்துருங்க. அந்த சர்வே நம்பர்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் ஆல் புட் டுகெதர் ஒரு ஏக்கரும் பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் வந்து உங்களுக்கு அங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டும் கரூர்லயே இருக்குது. கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் கரூர்லயே இருக்கு. இதுல இன்னொன்னு புரிதலுக்காக நான் அதை கேட்கிறேன். இப்போ இவ்வளவு குடும்பங்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த என்ஜாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறீங்க நீங்க. ஆமா, அதாவது பயன்படுத்துற காலம் வரைக்கும் அவர்கள் உபயோகிக்கலாம் அப்படின்னு இருக்கும். பயன்படுத்துற காலம் வரைக்கும் இல்ல, கோவிலுக்கு சர்வீஸ் பண்ற காலம் வரைக்கும். அப்ப இவங்கெல்லாம் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா, இல்ல இவர்களுடைய அடுத்த தலைமுறை வந்து வேற வேலைக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி பார்க்கணும் சார். அதை நீங்களும் நானுமா சார் பார்க்க முடியும்? நீங்க சொன்ன ஹெச்ஆர்என்சி தான் பார்க்கணும், நீங்க சொன்ன டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்க்கணும், நீங்க சொன்ன தாவேகா அரசு தான் சார் பார்க்கணும்.
இதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவங்க செட்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்படிதானே சார் இருக்கு. 9ஆம் தேதி நீங்க இது வரைக்கும் நீங்க எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் நீங்க பாஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இது வரைக்கும் ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல, அதுவும் 3 டெஸ்டினேஷன்ல இருந்து ஒரே விஷயத்துக்கு, அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை ஒரே நாள்ல அரங்கேற்றி நீங்க பாத்திருக்கீங்களா சார்? இது ஒரு பெரிய பிரச்சனை, பூதாகரமா கிளம்புங்கிறது தெரியாம தாவேக்கா அரசு இதுல கை வச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சார் தெரியாம பண்ணதுன்னு கிடையாது சார். எப்பயுமே தப்பு பண்றவன் வேகமா தான் சார் பண்ணுவான். தப்பு பண்றவன், கொலை பண்றவன் என்ன பண்ணுவான் சார், காலையில எழுந்து 6 மணிக்கு போய் கோயில்ல சாமி எல்லாம் கும்பிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வர மாட்டான் சார். கொலை பண்ண நினைக்கிறோம், நேரம் வந்து குத்திட்டு ஓடி போயிடுவான். அந்த மாதிரி நடந்தது தான் இது. இது ஒரு பெரிய சதி சார். இது கூட்டு சதின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 IAS ஆஃபீஸர், ஒரு ஜாயின்ட் கமிஷனர் கையெழுத்து போட்டிருக்காங்க சார். HRNC பொறுத்தவரை ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. அவங்கள பொறுத்தவரை அவங்களே ஒரு இன்டர்னலா ஒரு கோர்ட் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய என்கொயரிஸ்லாம் வந்து என்ன ஆர்டர்ஸ் பாஸ் ஆன் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கு அடுத்த பெட்டிஷனர்லாம் வந்து தே வில் அப்ரோச் தி கோர்ட். இந்த 3000 ஏக்கர் மேட்டரை இவங்க உள்ளுக்குள்ளாரே எப்படி வச்சு உருட்டி இருக்காங்கன்றது யாருக்கு சார் தெரியும்? இதுக்கான ஒரு ஒயிட் ரிப்போர்ட் அவங்க கொடுப்பாங்களா? இந்த 3000 ஏக்கர் லேண்ட் எப்படி அலினியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சார், 3000 ஏக்கர்னா 3390 பேர் சொல்றாங்க சார். 3390 பீப்புளுக்காக வேண்டி 3000 ஏக்கர்ன்றது இப்ப இவங்க போட்டிருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பட்ஜெட்டே போட்டுடலாம் சார். இப்போ அமைச்சர் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய HRNC துறை அமைச்சர் வந்து ரமேஷ் அவர்கள் சரி, அங்கே வந்து இந்துக்கள் வந்து அங்கங்க கோவில் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு, கோரிக்கை கேட்கிறாரு. அப்போ மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே வேண்டான்னு வாபஸ் வாங்கிடுறாரு. கோவில்களில் பிரசாதங்கள் ஸ்டாலை வந்து வெளியில வந்து பண்ணி நம்மளே விற்பனை செய்வோம் அப்படிங்கிறாரு. பல்வேறு நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. இது தப்பு அப்படிங்கறத முன்வச்சோம்னா என்ன விஷயத்த சார், அவர் பிரசாத கவுண்டர்லயே சுத்தி வர்றாரு சார். அவரு ஆரம்பத்துல இருந்து முறுக்கும் அதிரசமே பார்த்துட்டு இருக்கிறாரு அவரு. சார் முறுக்கு அதிரசம் விற்கிறதுக்கு எதுக்கு சார் ஒரு அமைச்சர்? சார் கோவில் லேண்டு தான் பிரச்சனையே. கோவிலுக்கு அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் போறாரு, அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அதுதான் சார் அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்றதே பிரசாதுக்கு தான் சார் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. அவர் மறுபடியும் அவர் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில போட்டுடலாம் சார் அவரை. சார் நீங்க என்ன பண்ணுங்க, HRNCல வந்து 3 அமைச்சர் போடுங்க சார். ஒன்னு பிரசாதத்துக்காகவே ஒரு அமைச்சர், பிரத்யேகமாக பிரசாதத்தை வடிவமைப்பதற்காக ஒரு அமைச்சர், சரிங்களா? கோயில் நிலங்களுக்காக ஒரு அமைச்சர்னு போடுங்க. கோயில்ல வழிபாட்டு முறைகளை சரி பண்ணுவதற்காக ஒரு அமைச்சர்னு போடுங்க. 3 பேர் வந்து ஆய்வு. சார் நீங்க தான் டே டு டே பாக்குறீங்க. ஒரு அமைச்சர் நடான பிரசாத கவுண்டர்ல நிக்கிறாரு, ஒரு அமைச்சர் நடான நீ சாப்பிட்டு வந்துட்டன்றாரு, ஒரு அமைச்சர் நடான குப்பை தொட்டியை கொண்டு போய் குப்பையெல்லாம் கொண்டு போய் டைரக்டா பள்ளத்துல கொண்டு போய் கொட்டிடுங்க, இங்கேயே கொண்டு போய் ரீசைக்கிளிங் பண்ணிங்கன்றாரு. ஸோ இவங்களுடைய விவரங்கள் என்னன்னா சார், இவங்க என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரியே இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தானா நடந்து வெளியே போயிடும் சார். ஏன்னா அவருக்குலாம் அவருடைய பருவியில இது போயிருக்காது சார். அவருக்கு என்னன்னே புரிஞ்சிருக்காது சார். அவர் வேணா நீங்க கூட்டு உட்கார வச்சு ஒரு டிபேட் எடுங்க சார். வாட் இஸ் கால்ட் ரயத்வாரி ஆக்ட், வாட் இஸ் கால்ட் மைனர் எனாம் அபாலிஷன் ஆக்ட் 1963 என்ன ஆச்சு, இதுக்கு உண்டான என்கொயரிஸ் என்னென்ன போயிருக்கு, நீங்க வேணா அவரை கூப்பிட்டு வேணா நீங்க ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க சார். சார் இதுல நல்லது நடந்திருந்தால் ஒரு தவறான புரிதலை உண்டாக்க வேண்டாம். அது என்ன சொன்னார், ஒரு வார்த்தை படிச்சீங்க நீங்க. திரு மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையாக சித்தரிப்பது தவறான புரிதலை ஏற்படுத்தும். இது ஆக்கிரமிப்பாளர்கள் டிஃபைன் பண்ணது யார் சார்? நாங்க சொன்னோமா, நீங்க சொன்னீங்களா, இல்ல இந்த டிவிகே கவர்மெண்ட் சொல்லிச்சா? டிபார்ட்மெண்ட் சொன்னது சார். எந்த ஒரு கட்சி அரசும் சொல்லல. ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம், இவங்க தான் வந்து ப்ராப்பர்ட்டி டைட்டில் ஓனர்ஸ், இவங்க என்கரேஜர்ஸ் சொல்லி எந்த விதமான தனிப்பட்ட இயக்கமும் பண்ணிட முடியாது. அது அந்த டிபார்ட்மெண்ட்டை இயக்கக்கூடிய இன்ஜின் இப்போ இந்த டிவிகே கிட்ட இருக்குது. இந்த டிவிகே இன்ஜின் என்ன பண்றாங்க, அந்த இன்ஜினை ரன் பண்ற வேலையை விட்டுட்டு இவங்க டயரை உருட்டிட்டு நிக்கிறாங்க. நேற்று போய் ஒரு அமைச்சர் வந்து டயர் உருட்டிட்டு இருந்தாரா? இப்படி போனா அது எப்படி போகும், வண்டி போகுமா போகாதா சார்? தமிழ்நாடுன்ற வண்டி இப்ப எப்படி போகும்னே தெரியல சார். அப்போ தவறான புரிதலை உண்டாக்க வேண்டாம். ஆக்கிரமிப்பாளர் நம்ம யாரையுமே கேட்டகரைஸ் பண்ண முடியாது சார். நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம்னா நம்ம மேல டிஃபமேஷன் போட்டுருவோம். கரெக்டா? அப்போ இவங்களா ஒருத்தவன் ஆக்கிரமிப்பாளரை கேட்டகரைஸ் பண்ணி, சார் இப்ப அந்த ஸ்டேஷன்ல எல்லாம் புட்டப் கேஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? உங்களை கூட்டு போய் ஒரு புட்டப் கேஸ் போட்டுட்டு நாளைக்கு நான் வந்து செலவு பண்ணிட்டு அந்த புட்டப் கேஸ் வந்து விட்ரா பண்ணிட்டு வெளியே வந்து அப்பனா இவங்களாம் ஆக்கிரமிப்பாளர் இவங்களே கேட்டகரைஸ் பண்ணி இவங்களே காசு வாங்கிட்டு விட்டாங்களா? அப்போ ஒன் டேல இது எல்லாமே நடக்குதுன்னா திருப்பி திருப்பி சுத்தி வர ஒரே ஒரு பாயிண்ட் அதுதான். ஒன் டே இது அத்தனையுமே நடக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் தட் டு த பிரையர் டேட் ஆஃப் சிஎம் அரைவல். அப்புறம் அதுக்கான காரணம் என்ன? அப்ப கரூரை நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல டார்கெட் பண்றீங்களா? கரூரை நீங்க டார்கெட் பண்ற பேர்ல போயிட்டு கோயில்ல கை வச்சிட்டீங்களா? கோயில்ல கை வச்சவங்க உருப்பதா சரித்திரமே கிடையாது. கோயில்ல கை வச்சு இப்ப என்னென்ன அவஸ்தைப்பட்டுங்கிறாங்கன்னு பாத்துட்டீங்க, சரிங்களா? அதுவும் கோயில் நிலங்கள்ல கை வச்சுட்டு அவங்க சொன்ன அதான் கேட்கறேன்ல, 47,000 ஏக்கர் காணும்னு சொன்னாங்கல்ல. இந்த 3000 ஏக்கர் வந்து இந்த 47,000 வருதா வரலையா? இதை யார் தெளிவுபடுத்தணும்?
இல்ல அந்த இனாம் நிலம் அப்படிங்கறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இனாம்ன்றது அந்த இதை வந்து இன்னும் கணக்கு எடுத்துட்டாங்களாங்கிறது HRNC தெரியல. அது அப்புறம் அமைச்சர் ரமேஷ் அவர்களுமே சொல்லியிருந்தாரு, இனாம் நிலம் 1 லட்சத்துக்கு மேல இருக்கு, அதை வந்து கணக்கு எடுக்கணும், அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை எல்லாம் நாங்க சரி பண்ண போறோம், 1000 கோடிக்கு மேல வரப்போகுது அப்படிங்கறத தகவலையுமே அவர் கொடுத்தாரு. அதை பண்ணவர் ஏன் திருச்செந்தூர்ல திடீர்னு ஒரு கட்டண உயர்வு, நாங்க பக்தர்கள்ட்ட எல்லார்ட்டையும் நாங்க ஒப்பீனியன் கேட்கறோம்னு சொன்னாரு? அவர் அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே? எதுக்காக கட்டண உயர்வுன்னு போனாரு? அதுக்கப்புறம் எல்லா பக்கத்துலேருந்தும் கண்ணா பின்னான்னு அதுக்கான ஒரு கமெண்ட்ஸ் போன உடனே அதை விட்ரா பண்ணணும். சார் இவங்க எடுத்து ஒன்று எடுத்து விடுவாங்க சார், விட்ரா பண்ணிடுவாங்க. இதை அதே மாதிரி எடுத்து விட்டுருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்கன்றதுனால தான் யாருக்குமே தோலாமல் ஆர்டரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை சொன்ன மாதிரி இதை வந்து இவங்க பப்ளிசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹேண்டிகேப் தான் சார். பர்டிகுலரா ஒரு ஏரியால ஒரு 3000 பேர்ல பெனிஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த 3000 பீப்புளுடைய பேக்ரவுண்ட் என்ன சார்? நீங்க இதுல 3 லட்சம் பேர் இருக்கிறான்னு சொல்லுங்க, பயனாளர்கள் 3 லட்சம் பேர் அப்படின்னும் போது ஒரு பெரிய வில்லேஜே இருந்திருக்குது, என்னன்றதை பார்க்கணும். பெரிய 3000 பேர் சார், 3000 ஏக்கர் சார். அப்ப அது பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. who will break out that? சித்தரிப்பே கிடையாது சார். சார் இப்ப இதே இடத்துல வந்து அவர் வந்து கரண்ட்ல இருந்திருந்தாருன்னா அவருடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருந்திருக்கும். யாருடைய நிலைப்பாடு சொல்றீங்க? முன்னாள் மாநில தலைவருடைய நிலைப்பாடு. சோ அவருடைய நிலைப்பாடு கட்சி மாறினதுனால நிலைப்பாடு மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்சி மாறினதுனால நிலைப்பாடு மாறிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நிலையில ஒரு நிலைப்பாடுல இருக்காருன்னு சொல்ல முடியும். இப்போ இது சம்பந்தமா இப்போ பாஜக சார்பில் நீங்க ஏதாவது இதுக்கு வந்து கேஸ் போடுற மாதிரி எதுவும் இருக்கீங்களா? கண்டிப்பா. இது குறித்து ஆல்ரெடி நாங்க வந்து எங்களுடைய மாநில தலைவர்கிட்ட இது சம்பந்தமான விஷயங்களை நாங்க சொல்லியிருக்கிறோம். எங்க மாநில தலைவரும் இதுக்கான கண்டன அறிவிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய கண்டன அறிவிக்கைக்கு தான் வந்து நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் வந்து புரிதல் இல்லாமல் நயினார் அவர்கள் பேசுகிறார்கள். புரிதல் இல்லாத பேசுறவர் இவர் தான் சட்டம் படித்த சட்ட அமைச்சர் சொல்றாரு. கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணி கொண்டு போய் திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு தீபம் ஏத்துன்னு சொன்னா முன்னாடி இருந்த வழக்கங்கள் தான் தொடரப்படும்னு சொன்னா கட்ட பஞ்சாயத்தா கோர்ட்டாது. அப்ப கோர்ட் ஒரு பக்கம் நடக்குது, கட்ட பஞ்சாயத்து ஒரு பக்கம் பண்றாங்களா? அப்ப அதே மாதிரி இது கோர்ட்டுக்கு கொண்டு போக வேண்டிய விஷயத்தை இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டாங்களா? ஸோ புரிதல் இல்லாத நீங்க பேசுறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவ்வளோ ஆக்ட் இருக்கு, இதுல இவ்வளவு வழிவகைப்பாடுகள் இருக்கு, இதன்படிதான் இதை முறைப்படுத்தணும். இந்த வட்ட செயலாளர் வண்டுமுருகன், இந்த வக்கீல் வண்டுமுருகனா வரும்போது உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை யுவர் ஆனர், இதுல எது திறந்த சட்டமோ அதை நீங்களே பொருத்தி பார்த்து தீர்வு கண்டு விடுங்கள்னால அதே மாதிரி இவருக்கு வேண்டிய சட்டத்தை எடுத்து போட்டுல இதை பண்ணிட முடியாது சார். மறுபடியும் அவரை போய் சட்டம் படிச்சுட்டு தான் வர சொல்லணும். சோ இது நிச்சயமாக இது வந்து டிஸ்பியூட் ஆகும் அப்படின்னு டிஸ்பியூட் ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு. இது இப்ப டிஸ்பியூட் ஆயிடுச்சு. இதுல வந்து HRNC பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஹைட் அண்ட் சீக் டிபார்ட்மெண்ட் சார். HRNC இருந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட் கூட வாங்க முடியாது. HRNC நீங்க டாக்குமெண்ட் வாங்கணும்னா அதுக்கு நீங்க ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டா வந்து நீங்க வந்து RTI எல்லாம் ஒரே ஒரு டீடைல் கூட கிடைக்காது. உதாரணத்துக்கு HRNC கமிஷனர் ஃபாரின் ட்ரிப் போறாரு. எங்கெங்க ஃபாரின் ட்ரிப் போனார்? ஏன்னா HRNC கமிஷனர் ஹிந்து ரிலீஜியஸுக்கும் ஃபாரின் ட்ரிப்புக்கு சம்மந்தம் கிடையாது. எங்கெங்கெல்லாம் ஃபாரின் ட்ரிப் போனாரு நான் ஒரு RTIல ஒரு கொஸ்டின் கேட்கறேன். எங்கெங்க போனார் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவர் எந்தெந்த கண்ட்ரி போயிருக்காரு, அதனுடைய ஐட்னரி என்ன, கூட போன அக்கம்பனிங் பர்சன்ஸ் யாரு, அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, எந்த ஹெட்ல அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க மீட் அவுட் பண்றீங்க? அதுக்கு வந்த ஒரே ஒரு ரிப்ளை என்ன தெரியுமா சார்? நான் 5 கொஸ்டின் கேட்கிறேன், 5 டீடைல்டா கேட்கிறேன், ABCDன்னு போட்டு ஒரே ஒரு ரிப்ளை, இது குறித்த விவரங்கள் எங்கள் அலுவலகத்தில் தொகுத்து வைக்கப்படவில்லை. நீங்க திரு ஸ்ரீதர் அவர்களை சொல்றீங்க? PN ஸ்ரீதர் சார். நான் இண்டிவிஜுவலே டார்கெட் பண்ணல சார். நான் ஏன் சார் ஸ்ரீதர் வந்து இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு அபிஷியலா போய் உட்காந்துருப்பாரு, இன்னைக்கு வினை வந்திருக்கிறாரு சரிங்களா? நமக்கு ஏன் சார் நம்ம இண்டிவிஜுவல் டார்கெட்டிங்கே கிடையாது. சீட்டு தானே, குமரகுருபரன் இருந்தார், சீட்டு தானே மேட்டரு. சோ நிச்சயமாக வந்து இந்துக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஆமா சார். இவர் வந்து இது வந்து ஒரு மாற்றி வடிவமைக்கப்பட்ட ஒரு திராவிட மாடல் தான் இந்த பெரிய ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஒரு மாற்றி வடிவமைக்கப்பட்ட திராவிட மாடல் தான் இந்த தாவிக அரசு. கண்டிப்பாக இது வந்து தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து எப்பொழுதுமே ஒரு இந்து விரோத போக்கை கடைபிடிக்கும் அரசாங்கம் மட்டுமே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது, தமிழக மக்களை வஞ்சித்து கொண்டிருப்பது, தமிழக திருக்கோயில்களின் நிலங்களை சுரண்டுவது, இது வந்து தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. இது மக்களா தேடிக்கிட்டது. மக்கள் இதை பத்தி கண்டிப்பான ஒரு புரிதலுக்கு வருவாங்க. இதுல சித்தரிக்கிறதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா அவங்க ஆர்டரை வச்சுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளா புதுசா ஒரு கற்பனையில நம்ம எதையுமே கொண்டு வந்து பேசல, எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸ் எடுத்துதான் பேசியிருக்கோம். ரயத்வாரி எப்படி வந்தது, மைனரி நாம் என்ன பண்ணாங்க, இந்த ரயத்வாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு, அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலயே ஒரு அரவக்குறிச்சி MLA ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்போத்தி ஆளு. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து இனிஷியேட் பண்ண ஒரு விஷயம்.
அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டிரான்சாக்ஷனை தடை பண்றதுக்காக இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்த பிரிவென்டிவ் பெட்டிஷன், டிபார்ட்மெண்ட்டே ஒரு பெட்டிஷனையும் போட்டு டிபார்ட்மெண்ட்டே அந்த பெட்டிஷனையும் வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இது பின்னாடி ஒரு டோட்டலி ஒரு பயாஸ்டு கான்செப்ட் ஒன்று ஓடி இருக்கு. அது என்னங்கிறத வைப் அவுட் பண்ணணும். ஒரு நாள் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும். அன்னைக்கு எல்லாருக்குமே புரியும் இது ஒரு இந்து விரோத அரசுன்றது. நிச்சயமாக அறப்போராட்டம் நடைபெறும். தொடர்ந்து இந்து இயக்கங்கள், இந்து உணர்வாளர்கள், போராளிகள் கண்டிப்பா இதை சட்ட ரீதியாக சந்தித்து வெற்றியை பெற்று தருவார்கள் அப்படின்னு நம்புவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.